இனி நம்ம இதை பற்றி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அப்டேட்ஸ் தான் இன்றைக்கான. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். இப்போதைக்கு 4 டீம் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் போயாச்சு. மும்பை, பஞ்சாப், குஜராத், டெல்லி. இன்னும் லக்னோவும் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த ஒரு மேட்ச்சில் அவங்க +700 கொண்டு வந்தால் தான் கன்ஃபார்மாக குவாலிஃபை. அதுவும் ப்ளஸ் அவங்க இப்போ -700 இருக்காங்க. அங்கேருந்து +700 கொண்டு வரணும். எப்படியாச்சும் ஒரு 150 ரன் வின்னு, இல்லைனா 5 ஓவருக்குள்ளே மேட்ச் முடிக்கணும். அப்படி தான் வாய்ப்பு. அப்படி இருந்தாலும் வாய்ப்பு இல்லை. லக்னோ ஆல்மோஸ்ட் 99.9% எலிமினேட்டட் எனக்கு தெரிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 டீம் எலிமினேட்டட் எனக்கு பொறுத்த வரைக்கும். அதனால் இன்னும் 2 டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு. இப்போது ஆர்ஆரும் குவாலிஃபை ஆயிடுச்சு. அது ஏன்னா ஆர்ஆருக்கு 3 டீமு இப்போ கேகேஆர் குவாலிஃபை ஆயிடுச்சா. 3 டீம் 16 பாயிண்ட் எடுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ 2 டீமாக மாறினதுனால அந்த 2 டீம் வந்தால் கூட ஆர்ஆர் 4th பிளேஸ்க்கு ஆகணும். அதனால் ஆர்ஆரும் குவாலிஃபை. 5 டீம் எலிமினேட்டடு, 2 டீம் குவாலிஃபைடு. லக்னோ மட்டும் அஃபிஷியலாக எலிமினேட் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் 5 தான். 5 டீம் எலிமினேட்டடு, 2 டீம் குவாலிஃபைடு. இன்னும் 3 டீம் இருக்குது. அந்த 3 டீம் அந்த 3rd 4th அந்த பிளேஸ்க்காக போராடிட்டு இருக்கு. அது எந்தெந்த டீம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே. இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் தான் அவங்களுக்கு முடிவு. நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களும் குவாலிஃபைடு. நாளைக்கு தோத்தாங்கன்னா இன்னொரு மேட்ச் இருக்குது, அதன்படி தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் குவாலிஃபை ஆகிடுவாங்க நாளைக்கு மேட்ச் ஜெயிச்சு. அதனால் ஆர்சிபி, சிஎஸ்கே அவங்க 2 பேருக்கும் ப்ரீ எலிமினேட்டர் நடக்க போகுது. அதை நாமளாக சொல்கிறது தான். ஏன்னா அது ப்ரீ எலிமினேட்டர் தான். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதே 3rd பிளேஸ் போயிட்டாங்கன்னா அடுத்த மேட்ச் ஜெயிச்சு. ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் தான் அந்த 4th பிளேஸ் சண்டை நடக்கும். அது May 18 தான். இதில் என்ன கஷ்டம்னா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கர்நாடகாவில் நம்ம நேர்த்தியான வீடியோன்னு சொல்லிட்டோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 51% தான் சிஎஸ்கேக்கு சான்ஸு, 49 ஆர்சிபிக்கு. நான் 50-50 தான் சொல்லுவேன். அந்த 1% ஏன் சிஎஸ்கே காசு அதிகமாக சொல்கிறேன்னா அந்த மழையின் காரணத்தால் தான். மழை சிஎஸ்கேக்கு இம்பேக்ட் பிளேயராக அமையும்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாய்.